சத்தியம் நிறுவனர் ராமலிங்க ராஜுவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் வரவு செலவு கணக்குகளில் லாபத்தை அதிகமாக காட்டி பங்குதாரர்களிடம் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்திருப்பது 2009ஆம் ஆண்டில் அம்பலமானது. அதையடுத்து நிறுவனர் ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர்கள் ராமராஜு, சூரிய நாராயண ராஜு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது 14,162 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் ராமராஜு மற்றும் சத்தியம் நிறுவன அதிகாரிகள் என 10 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் வியாழனன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ராமலிங்க ராஜு உட்பட 10 பேரையும் குற்றவாளிகள் என நீதிபதி சக்கரவர்த்தி அறிவித்தார். இந்திய கார்ப்பரேட் தொழில்துறை வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியாக கருதப்பட்ட இந்த வழக்கில் ராமலிங்க ராஜுவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ராமராஜு உள்ளிட்ட இதர 9 பேருக்கும் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. ராமலிங்க ராஜு ஏற்கனவே 32 மாத சிறைவாசம் அனுபவித்துள்ள நிலையில் எஞ்சிய கால தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். அதேபோல மற்ற 9 பேரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர்.